வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜல்கான் ரயில் விபத்து, பலி எண்ணிக்கை 12ஆக உயர்வு. ஜல்கான் ரயில் விபத்து, பிரதமர் மோடி இரங்கல். இன்று முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தந்தை பெரியார் குறித்த சீமானின் சர்ச்சை பேச்சை கண்டித்து சீமானுக்கு எதிராக போராட்டம். பெரியாரின் உணர்வாளர்கள் உட்பட 878 பேர் மீது வழக்கு பதிவு. அமெரிக்காவில் பனிப்புயல் பாதிப்பு, 8 பேர் பலி. 2100க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்து. முதல் T20 கிரிக்கெட் போட்டி, 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜல்கான் ரயில் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் மாவட்டத்தில் தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த புஷ்பக் ரயிலில் திடீரென புகை வந்து தீப்பொறி பறந்தது. உடனடியாக ரயில் பயணிகள் அபாய சங்கிலிக்கு பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தி தண்டவாளத்தில் குதித்தனர். சிலர் அருகில் இருந்த தண்டவாளம் வழியாக ஓடினர். அப்போது அங்கு வேகமாக வந்து கொண்டிருந்த பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயில் தண்டவாளத்தில் இருந்தவர்கள் மீது மோதியது. இதில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஜல்கான் ரயில் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. ரயில் விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி, மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உட்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பலியானோரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் என்றும், காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு வழங்குவதாக மராட்டிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். இன்று முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இன்று முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது என்றும், வாய்ப்புள்ளோர் நேரில் வருகை தாருங்கள் என்றும், மற்றவர்கள் நேரலை காண வேண்டும் என்றும் பகிர்ந்துள்ளார். இதனிடையே தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய துணைக்கண்ட வரலாற்றின் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் இரும்பின் தொன்மை எனும் நூலை வெளியிட்டு கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் கீழடி இணையதளத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் நிகழ்வு இன்று காலை 10 மணி அளவில் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பனிப்புயல் பாதிப்பால் 2100க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக பனிப்புயல் தாக்கம் ஏற்படுத்தி வருகிறது. இதனால் டெக்சாஸ், லூசியானா, மிசிசிப்பி உள்ளிட்ட பகுதிகளில் 10 அங்குல அளவிற்கு பனிப்பொழிவு காணப்பட்டு வருகிறது. இதனால் 2100க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடர் பனியின் காரணமாக டெக்சாஸ், ஜார்ஜியா மற்றும் மில்வாக்கி பகுதிகளில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் லூசியானா மாகாண பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லூசியானா மாகாணத்தின் கவர்னர் ஜெம் லாண்ட்ரி மற்றும் ஜார்ஜியா மாகாணத்தின் சவானா நகரில் மேயரும் அடுத்த 7 நாட்களுக்கு கடுமையான குளிர் நிலவும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணி இடையிலான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்று முடிந்த முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதின. இதில் முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி சிறப்பாக ஆடி 132 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து இந்திய அணி 133 ரன் என்ற இலக்குடன் களமிறங்கியது. இதில் அபிஷேக் சர்மா சிறப்பாக ஆடி 34 பந்துகளில் 8 சிக்சர்கள் அடித்து 79 ரன்கள் குவித்து வெற்றிக்கு அடித்தளமிட்டார். ஆட்டத்தின் முடிவில் 133 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. சிவகங்கையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரி மைதானத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி மைதானத்திற்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார். இந்த விழாவில் 51 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து 164 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 53,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 161 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காரைக்குடி மாநகராட்சிக்கு புதிய அலுவலகம், சிங்கம்புணரி, திருப்பத்தூர் சுற்றுச்சாலை உள்ளிட்ட பல புதிய திட்டங்களை அறிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன், பால்வளம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன், உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தமிழக அரசின் பயணத்தில் வணிகர்களுடைய ஆதரவு முக்கியம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
மதுரை காமராஜர் சாலை பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு தொழில் வர்த்தகர் சங்கத்தின் 100 நிறைவு விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்கிய விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொன்னாடை போர்த்தப்பட்டு செங்கோல் பரிசாக வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேடையில் பேசிய முதலமைச்சர், கலைஞர் 100 நடைபெற்று வரக்கூடிய வேளையில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கமும் 100 கண்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், வணிகர்களாகிய உங்களுடைய பணிகள் எல்லாம் பாராட்டுதலுக்குரியது என்றும் பேசினார். மேலும் 250 இணைப்பு சங்கங்களோடு 5000 உறுப்பினர்களை கொண்டு இந்தியாவிலேயே மிகப்பெரிய வணிகர் சங்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் பாராட்டினார். தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஆண்டும் இந்த அமைப்பும் உருவான ஆண்டும் ஒரே ஆண்டுதான் என்று. ஆக அவருடைய 100 தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்க 100 நிறைவு விழாக்கானது. அதுக்காக நான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வணிகர்களுக்கு ஆதரவாக உங்கள் நலனுக்கு செய்து வரக்கூடிய பணிகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதேபோல் நம்முடைய அரசினுடைய முயற்சிக்கெல்லாம் நீங்கள் துணையாக இருக்கிற அமைப்பாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஆட்சி வரக்கூடிய பணிகள் எல்லாம் பாராட்டுக்குரியது. 5500 உறுப்பினர்கள், 250 இணைப்பு சங்கங்கள்னு இந்தியாவில் பெரிய வணிக அமைப்பாக இருக்கிற நீங்கள் வணிக நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. சமச்சீரான எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலான நம்ம அரசோட பயணத்தில் வணிக பெருமக்களான உங்களோட ஆதரவு மிக மிக முக்கியம். எங்கள் முயற்சிகளுக்கு எப்போ நீங்கள் துணையாக இருப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்குது. அதே போல் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம அரசு எப்பவும் துணையாக இருக்கும்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்வில் அமைச்சர் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் இளவரசருக்கு பட்டம் சூட்டுவதில் இருக்கும் கவனம் மக்களை பற்றி இருப்பதில்லை என வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை ரத்தினபுரி ஹட்கோ காலனி பகுதியில் சங்கனூர் ஓடையில் தூர்வாரும் பணிகள் மேற்கொண்ட போது ஒரு மாடி வீடும் அதன் அருகில் இருந்த 2 ஓட்டு வீடுகளும் சரிந்து விழுந்தது. இந்நிலையில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த சம்பவத்தில் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு வீடுகளை ஒதுக்கியிருப்பதாக அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை எந்த தகவலும் தங்களுக்கு வரவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த ஆட்சி ஆரம்பித்ததில் இருந்தே இளவரசருக்கு பட்டம் சூட்டுவதிலும் அமைச்சர்களை பாதுகாப்பதிலும் தான் கவனம் செலுத்தி இருக்கிறார்களே தவிர ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை என விமர்சித்தார். நான் இதில் கேட்குறது என்னென்னா, எல்லாருக்குமே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கொடுக்கணும். அரசாங்கம் அதிகாரிகளை வைத்து சரியான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் நிறைய வீடுகள் பாதிப்பு அடைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடங்களில் பேக் சைடு அவங்க தட்டி விட்டுருக்காங்க. அதே மாதிரி நிறைய இடம் விரிசல் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. நான் அந்த டீட்டெயில்ஸ் இருந்துன்னா எடுத்துட்டு நிச்சயமாக அதிகாரிகள் கிட்ட பேசுகிறேன். ஆட்சிக்கு 4 வருஷம் ஆனால் நல்லா மெத்தனமாக இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சி 4 வருஷம் இல்லைங்க, ஆரம்பத்திலிருந்தே இது ஒரு மெத்தனமான ஆட்சி தான். அவங்களோட கவனம் எல்லாமே இளவரசருக்கு பட்டம் சூட்டுறதுலையும் அவங்களோட மந்திரிகளை பாதுகாக்கிறதுல தான் அந்த அரசாங்கத்தோட கவனம் இருக்கே தவிர ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படுகின்ற அரசாக முதல் வருஷத்திலே இல்லை, 4வது வருஷத்திலே இல்லை. இதுதான் இருக்கிற உண்மை நிலை. திருத்தணி முருகன் கோவிலுக்கு இலவச பேருந்து சேவையை அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர் பாபு, நாசர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் மலை மீது மொட்டையடிக்கும் நிலையத்தில் இருந்து திருத்தணி நகராட்சி சித்தூர் சாலை முருகூர் என்ற பகுதியை இணைக்கும் வகையில் மாற்று மலைப்பாதை சாலை மாநில நெடுஞ்சாலை மூலமாக திட்டத்தை செயல்படுத்த இந்து அறநிலையத்துறை முடிவு செய்தது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, அறநிலைத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் இந்த பணிகளை ஆய்வு செய்த பின்பு திட்ட வரைபடத்தை பார்வையிட்டு பணிகள் தொடங்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இலவச பேருந்து சேவையினை ரயில் நிலையத்தில் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்து அமைச்சர் ஏவா வேலு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருத்தணி முருகன் கோயிலுடன் இணைந்த கோட்டா ஆறுமுகசாமி திருக்கோவில் வளாகத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாதஸ்வரம், தவில் பயிற்சி பள்ளிக்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது ஏராளமான கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.
உத்தரமேரூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அமைச்சர்கள் பங்கேற்று 255 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பொதுமக்களின் கோரிக்கைகள் அடங்கிய 500க்கும் மேற்பட்ட மனுக்களை பெற்று பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். மேலும் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான 580 மனுக்கள் பெறப்பட்டு உடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 255 மனுக்களுக்கு உரிய தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைசெல்வி மோகன், நாடாளுமன்ற உறுப்பினர் கா. செல்வம், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் காணாமல் போன நபர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள அரையப்பட்டி வடக்கு பகுதியை சேர்ந்தவர் இளங்கோ. இவர் அப்பகுதியில் உள்ள தேங்காய் மட்டை தோல் நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் கூளையங்காட்டில் உள்ள தனது மாமா வீட்டில் தங்கிய இளங்கோ ஜனவரி 20ஆம் தேதி வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற நிலையில் அவர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து இளங்கோவின் மனைவி சுபாஷினி கொடுத்த புகாரின் பேரில் ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கூளையன்காட்டை சேர்ந்த பெரியசாமி என்பவருடைய கிணற்றில் இளங்கோ உயிரிழந்து சடலமாக கிடந்துள்ளார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஆலங்குடி போலீசாருக்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் இளங்கோவின் உடலை மீட்டனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஆலங்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஏஜென்ட்டாக இருந்த 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மீன் கிணறு பகுதியை சேர்ந்த தனசேகர், பாலாமணி தம்பதிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தங்களின் 2 குழந்தைகளுடன் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்ட தம்பதியினர் எழுதிய கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். அந்த கடிதத்தில் சுய உதவி குழுக்களுக்கு கடன் பெற்றுத்தரும் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு வந்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் அதிகப்படியான தொகையை கமிஷன் பெற்றுக்கொண்டு கடன் பெற்று தந்து ஏமாற்றியதாகவும், கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் தங்களை அவமானப்படுத்தி மிரட்டியதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். இதையடுத்து ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு வந்த சேது, நாராயணசுவாமி, வெண்ணிலா மற்றும் சுமதி ஆகிய 4வரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். பாலக்காடு அருகே பள்ளிக்கு மொபைல் போன் கொண்டு வந்ததை கண்டித்த பள்ளி தலைமை ஆசிரியரை கொலை மிரட்டல் விடுத்த மாணவரால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் திருத்தலா அருகே அணக்கர அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் பள்ளிக்கு விதிகளை மீறி செல்போனை எடுத்து வந்துள்ளார். இதையடுத்து மாணவன் எடுத்து வந்த செல்போனை ஆசிரியர்கள் பறிமுதல் செய்ததுடன் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியரின் அறைக்கு வந்த மாணவன் தனது செல்போனை தருமாறு கேட்டுள்ளார். அப்போது செல்போனை கொடுக்க தலைமை ஆசிரியர் மறுக்கவே ஒரு கட்டத்தில் தலைமை ஆசிரியரை பள்ளிக்கு வெளியே வரும்போது தீர்த்து கட்டுவேன் என மாணவன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பள்ளிக்கு வந்த திருத்தலா காவல்துறையினர் மாணவன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இது குறித்து விசாரணை நடத்தினர். ஒரு கட்டத்தில் தனது தவறை ஒப்புக்கொண்ட மாணவன் தலைமை ஆசிரியரிடமும் மற்ற ஆசிரியர்களிடமும் மன்னிப்பு கோரினார். இதையடுத்து மாணவனை எச்சரித்த காவல்துறையினர் மாணவனின் படிப்பு பாதிக்கப்படாதவாறு தொடர்ந்து பள்ளியில் படிக்க பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டனர். தென்காசியில் பட்டா மாறுதலுக்காக விவசாயியிடம் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் ராஜகோபாலபேரி கிராம நிர்வாக அலுவலராக பத்மாவதி என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரிடம் கலிப்பட்டி பகுதியை சேர்ந்த விவசாயி செல்வம் என்பவர் தன்னுடைய 1.5 ஏக்கர் வீட்டுமனைக்கு பட்டா கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பத்மாவதி பட்டா மாறுதலுக்காக விவசாயியிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும், பின்னர் விவசாயி தன்னால் அவ்வளவு பணம் தர முடியாது என கூறிய நிலையில் கடைசியாக 5,000 ரூபாய் கேட்டதாகவும் கூறப்படுகிறது.
கூறப்படுகிறது. இதுகுறித்து விவசாயி தென்காசி மாவட்ட ஊழல் தடுப்பு பிரிவு கண்காணிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் ரசாயனம் தடவிய 4500 ரூபாய் நோட்டுகளை பத்மாவதி பெற்றுக்கொள்ளும் போது மறைந்திருந்த ஊழல் தடுப்பு பிரிவு காவலர் பத்மாவதியை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 4500 ரூபாயை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. 2026 இபிஎஸ் தான் முதலமைச்சர் என முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் சூளுரைத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அதிமுக நகர கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் கணேசன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்த கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பேசுகையில், முதல்வர் பதவி திமுகவிற்கு பட்டா போடப்பட்டுள்ளதா? ஆட்சி மாறும், காட்சிகள் மாறும். 2026 புரட்சி தமிழர் எடப்பாடி தான் முதல்வர் என்பதை சூளுரைத்து சொல்வோம் என்று பேசினார். இந்த கூட்டத்திற்கு நகர கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு, அம்மா பேரவை செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மத்திய அரசை கண்டித்து விரைவில் டெல்லிக்கு சென்று நிர்வாண போராட்டம் நடத்த இருக்கிறோம் என ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானம் அருகில் சம்யுக்த கிசான் மோர்ச்சா தமிழ்நாடு சார்பில் விவசாயிகள் மத்திய அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்யுக்த கிசான் மோர்ச்சாவின் தமிழ்நாடு தலைவர் ஐயா கண்ணு, ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் என பலர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஐயா கண்ணு பேசுகையில், 24 லட்சம் கோடியை அதானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பாஜக மோடி அரசு தள்ளுபடி செய்துள்ளது. ஆனால் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கின்றது என்றும், மொத்த விவசாய கடன் ஒன்றிலிருந்து 2 லட்சம் கோடி தான் வரும், இதை கூட மோடி தள்ளுபடி செய்ய மறுக்கிறார் என்றும் தெரிவித்தார். இந்த 45,000 கோடியில் ஒரு 30,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 15,000 கோடி தொழிலாளர்களுடைய பணத்தை எடுத்து செலவு செய்து விட்டார்கள். தொழிலாளர்களுடைய PF, கிராஜுவிட்டி என்று 45,000 கோடி 100 ரூபாய் தினமும் வசூலானால் 13 ரூபாய் நாங்கள் வட்டிக்காகவே கட்டுகிறோம். அதனால் இது போக்குவரத்து கழகங்களை இன்றைக்கு அரசாங்கம் சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றது. தனியார்மய நடவடிக்கையை அரசாங்கம் தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக 2017ஆம் ஆண்டு 22,500 பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருந்தன. இப்பொழுது ஓடக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை 18,500. அதாவது வருடத்திற்கு 10% பேருந்துகளை கூட்டுவதற்கு பதிலாக இன்றைக்கு 4,000 பேருந்துகள் கடந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளிலே குறைக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறத்திலே தனியாருக்கு கான்ட்ராக்ட் விடுகிறார்கள். 30,000 காலி பணியிடங்கள் இருக்கின்றது. இப்போ அரசாங்கம் போக்குவரத்து கழகங்களை தனியார் மயப்படுத்தும் மறைமுக நடவடிக்கையிலே ஈடுபட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 68 பேர் உயிரிழந்தது தொடர்பாக CBI போலீசார் தங்களது விசாரணையை தொடங்கியுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கடந்த வருடம் விஷ சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் CBCID விசாரணையில் திருப்தி இல்லை எனவும், இந்த வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து உயர்நீதிமன்றம் விசாரணை செய்து வழக்கை CBIக்கு மாற்றம் செய்தது. இந்நிலையில் முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேஷசமுத்திரம், மாதவச்சேரி ஆகிய கிராமங்களில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட இடங்களில் CBI போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரும் புதிய திட்டத்தை அமல்படுத்தினால் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சிறு உற்பத்தியாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் ஆகியோரின் நலன்கள் அளிக்கப்பட்டுவிடும் என்று பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதிராக அறிவித்துள்ள வேளாண்மை சந்தைப்படுத்துவதற்கான தேசிய கொள்கை கட்டமைப்பு திட்ட நகல் குறித்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் தமிழ்நாடு மாநில குழு செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் பேசுகையில், ஒன்றிய பாஜக அரசின் வேளாண்மை சந்தைப்படுத்துவதற்கான தேசிய கொள்கை கட்டமைப்பு திட்ட நகலை ரத்து செய்ய வலியுறுத்தி போராடும் விதமாக 3 அறிவிப்புகளை ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் தமிழ்நாடு மாநில குழு வெளியிட்டன என்றும், டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் விளைவாக பாஜக ஒன்றிய அரசு கொண்டு வந்த 3 விவசாயிகள் விரோத சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன என்றும் தெரிவித்தார். ஆனால்
தற்போது அவற்றை விட விவசாயிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் விரோதமான வேளாண்மை சந்தைப்படுத்துதலுக்கான தேசிய கொள்கை கட்டமைப்பு திட்ட நகலை ஒன்றிய பாஜக அரசு அறிவித்திருக்கிறது என்றும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் பட்சத்தில் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சிறு உற்பத்தியாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் ஆகியோரின் நலன்கள் அளிக்கப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்தார். அதை அவங்க கார்ப்பரேட்டுகளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எங்க இந்த மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது அவர்களுக்கு என்று. ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய இன்னொரு பகுதியாக நிலங்கள் எல்லா இந்தியாவில் உள்ள அனைத்து நிலங்களும் டிஜிட்டலைஸ் பண்ணி யார் யாருக்கு என்ன நிலங்கள் இருக்கின்றன, அந்த நிலங்களில் என்ன பயிர் போடணும், எப்படிப்பட்ட முறையில் அதை வளர்க்க வேண்டும், என்ன உரம் போடணுங்கிறத பூரா அங்கே உள்ள அந்த அரசாங்கம் அல்லது அதற்கான அந்த செக்டர் அவங்க சொல்லுவாங்க. இது ஆரம்பத்தில் நமக்கு நல்லது போல தோன்றினாலும் அடுத்த கட்டமாக இந்தியா முழுவதும் அல்லது ஒரு பிராந்தியத்தில் என்ன பயிர்களை போட வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அந்த அரசு தான் தீர்மானம் பண்ணுகிறது. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸை கார்ப்பரேட் கையில் மொத்தமாக ஒப்படைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்ப்போம். உதகையில் தகாத வார்த்தையால் பேசிய கல்லூரி முதல்வரை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இயங்கி வரும் அரசு கலைக் கல்லூரி சில வருடங்களாக சர்ச்சையில் சிக்கிய நிலையில் ராமலட்சுமி என்பவர் கல்லூரிக்கு புதிய முதல்வராக பொறுப்பேற்றார். இதையடுத்து முன்னாள் மாணவர்கள் நல நிதி, பெற்றோர் ஆசிரியர் கழகம், பட்டமளிப்பு விழா உள்ளிட்டவற்றில் நிதி முறைகேடு நடந்துள்ளதாக கல்லூரி முதல்வர் மீது குற்றம் சாட்டப்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் மீண்டும் அரசு கல்லூரி முதல்வர் மீது பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் புகார் அளித்துள்ளனர். அதில் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்களை தகாத வார்த்தைகள் கூறி திட்டுவதாகவும், இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் கூறி கல்லூரியின் முதல்வர் அலுவலகம் முன்பு திரண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்லூரி முதல்வரை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாடி இருந்த ஒரு முதல்வரும் இதே மாதிரி இருந்தது. இப்போ போனாங்க, அது கல்லூரியுடைய பேரை பாதிக்கிற அளவுக்கு ஆயிடுது. வர்ற முதல்வர்கள் நல்லா இருந்தாதான் என்ன ஒரு யார் அரசனை இப்படி அப்படிதான் மக்கள்னுவாங்க. அவங்களுடைய வர்றவங்க நல்ல தலைமை நல்லா இருக்கணும். எங்களுக்கு கல்லூரிக்கு வரும்போது மன உளைச்சல் இல்லாம வேலையில ஈடுபடணும். டெய்லி வரும்போது இன்னைக்கு என்ன பிரச்சனை வரும், யாரை திட்டுவாங்க அப்படின்ட்டு ஒரு சில எல்லாமே அலுவலகத்தில் இருக்கிறவங்களாம் டெம்பரரி ஸ்டாஃபா இருக்காங்க. அவங்களால எதுவுமே எடுத்துட்டும் பேச முடியறது கிடையாது. அதனால அவங்க பொறுத்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் மட்டும்தான், வேற எதுவும் நாங்கள் அவங்க சொல்ல, அந்த வார்த்தைகள் இழிவான ரொம்ப கேவலமான வார்த்தைகள் பேசாம இருக்கணும். ஏதாவது ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு மன நிம்மதியோடு எங்களுக்கு கல்லூரிக்கு வேலை செய்யணுங்கிறது அந்த கோரிக்கை மட்டும் நான் பணிவாக வைத்தேன். சென்னையில் ஸ்மார்ட் சிட்டி காரணமாக அகற்றப்படும் கடைகளுக்கு பதிலாக எம்சி ரோட்டில் உள்ள வணிக வளாகத்தில் கடை அமைக்க கோரி ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் வியாபாரிகள் மனு அளித்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு, ஜிஏ ரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட துணிக்கடைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் எம்சி ரோடு, ஜிஏ ரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி வர உள்ளதால் பல ஆண்டுகளாக சாலை ஓரத்தில் செயல்பட்டு வரும் துணிக்கடைகள் அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த கடைகளுக்கு பதிலாக எம்சி ரோட்டில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் மாற்று இடம் கட்டி தரும்படி ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவினை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தியிடம் தலைவர் மோகனா தலைமையில் துணைத் தலைவர் சாகுல் ஹமீது, செயலாளர் செல்லம்மாள், துணை செயலாளர்கள் யுவராஜ், ஏழுமலை, பொருளாளர் மீனாட்சி ஆகியோர் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட ஐட்ரி மூர்த்தி வியாபாரிகளுக்கு வணிக வளாகத்தில் கடைகள் வைக்க இடம் ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்தார். இப்போ எம்சி ரோடு ஸ்மார்ட் சிட்டியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் தெருவோர இருக்கிற கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்துறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் நாங்கள் இதில் தான் பொழைப்பு நடத்திட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் இதில் தான் வாழ்வாதாரம். எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுலேருந்து, கணவன்மார்கள் கைவிடப்பட்டவங்க, விதவைகள் எல்லாருமே இதில் தான், முதியோர்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம். அதனால் இந்த வாழ்வாதாரத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க கை காட்டி எங்களை உட்கார சொன்னாங்கன்னா எங்களால் அங்கே போக முடியாது. அதனால் வணிக வளாகத்தையே டெமாலிஷ் பண்ணி அதிலே ஒரு 3 அடுக்கு பில்டிங் கட்டி இருக்கிற அந்த விடுபட்ட கடைகளை அதோட இணைச்சி எங்களையும் அது உள்ள சேர்த்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக நாங்கள் ஐயா கிட்ட ஐட்ரி மூர்த்தி ஐயா கிட்ட எம்எல்ஏ அவர்கள்கிட்ட கோரிக்கை கொடுத்துருக்குறோம். அவர் இதை பற்றி என்ன ஏதுன்றது நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் யோசனை பண்ணி நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாரு. எங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும்ன்றத நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ராமநாதபுரம் எல்ஐசி அலுவலகம் முன்பு அகில இந்திய காப்பீடு கழக ஊழியர்கள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்தியா முழுவதும் உள்ள எல்ஐசி அலுவலகங்களில் காலியாக உள்ள ஆயிரக்கணக்கான பணியிடங்களை உடனடியாக நிரப்பக் கோரி அகில இந்திய காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் சார்பாக ராமநாதபுரம் எல்ஐசி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிளை தலைவர் முத்துப்பாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கிளை செயலாளர் பிரதாப் பேசுகையில், நாட்டில் படித்த இளைஞர்கள் பல கோடி பேர் இருக்கும்போது எல்ஐசி லாபகரமாக இயங்கி வருவதால் புதிய பணி நியமனத்திற்கு அதிக வாய்ப்பு இருந்தும் மத்திய அரசும் எல்ஐசி நிர்வாகமும் புதிய பணியிடங்களை நிரப்பாமல் வேண்டும் என்றே காலம் தாழ்த்தி வருகிறது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து புதிய பணி நியமனம் நடைபெறவில்லை என்றார். அடுத்த மாதம் பிப்ரவரியில் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். 2 மணி நேரம் வெளிநடப்பு போராட்டங்களையும் நடத்துவோம் என்பதையும் தெரிவிப்பதோடு, இந்தியா முழுவதும் படித்த இளைஞர்கள் கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். எல்ஐசி லாபகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்ஐசியில் புதிய பணி நியமனம் என்பது அதிகமான வாய்ப்பிருந்தும் வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவதை நாங்கள் அகில இந்திய காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றோம். புதுக்கோட்டை உழவர் சந்தையில் கள ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் முதலில் உழவர் சந்தையில் ஆய்வு செய்த ஆட்சியர் அருணா, உழவர் கடையில் உள்ள பல கடைகள் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்படாமல் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தார். உடனே அதிரடி நடவடிக்கையாக வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட கடைகளின் டோக்கன்களை திரும்ப பெற்றார். மேலும் உழவர் சந்தைக்குள் வியாபாரிகள் கடை அமைத்தால் விவசாயிகளுக்கு எப்படி வியாபாரம் நடக்கும் என கூறி வியாபாரிகள் கடை அமைப்பதற்கு அனுமதி அளிக்க கூடாது என்று உத்தரவிட்டார். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகளை ஆய்வு செய்தார். குடியாத்தத்தில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை துறை ரீதியான அதிகாரிகளிடம் வழங்கி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம், வருவாய் அலுவலர் மாலதி மற்றும் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்ட துறை ரீதியான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் மறியலில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் 350க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து துறையில் கான்ட்ராக்ட் முறையை புகுத்தும் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசு போக்குவரத்து துறையில் பொது போக்குவரத்தை பலப்படுத்த வேண்டும், தனியார் மயமாகும் நடவடிக்கையை கைவிட வேண்டும், கான்ட்ராக்ட் முறையை புகுத்தக்கூடாது, தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட 350க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். குடியாத்தம் அருகே குல்சேனா ரஃபியா ஆஸ்தானா தர்காவில் 28ஆம் ஆண்டு சதனக்கூட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உப்பரப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள குல்ஷேனா ரஃபாஃபியா ஆஸ்தானாவில் 28ஆம் ஆண்டு சந்தனக்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. குல்பீர் ஹஜ்ரத் அன்வருல்லா ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் குல்பீர் பாபா நினைவிடத்தில் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி மற்றும் வண்ணமலர் போர்வைகள் போர்த்தப்பட்டு சிறப்பு துவா நடைபெற்றது. பின்னர் நபிகள் நாயகம் அவரின் வாழ்க்கை வரலாறு, நெறிமுறைகள் பின்பற்றுதல் குறித்து சிறப்பு கிராத் நடைபெற்றது. இதில் ஆற்காடு நவாப் சையத் அஹ்மத் உள்ளிட்டோர் தலைமையில் பக்தர்களுக்கு அறுசுவை பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. இதில் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஜல்கான் ரயில் விபத்து, பலி எண்ணிக்கை 12ஆக உயர்வு. ஜல்கான் ரயில் விபத்து, பிரதமர் மோடி இரங்கல். இன்று முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தந்தை பெரியார் குறித்த சீமானின் சர்ச்சை பேச்சை கண்டித்து சீமானுக்கு எதிராக போராட்டம். பெரியாரின் உணர்வாளர்கள் உட்பட 878 பேர் மீது வழக்கு பதிவு. அமெரிக்காவில் பனிப்புயல் பாதிப்பு, 8 பேர் பலி. 2100க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்து. முதல் T20 கிரிக்கெட் போட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன.
மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.